ஹாய் நண்பா, ஆதார் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு வேற லெவலான கவர்மெண்ட் ஜாப் வந்திருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. இன்டர்வியூ மூலமாக கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் சேலரி 30,000 வரைக்கும் கிடைக்குதுங்க. எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் எலிஜிபிள் எல்லாமே சொல்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கு தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆதார் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான அப்ளை லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது உடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதார் துறையிலிருந்து இந்த ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ அதாவது இன்டர்ன்ஷிப் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷனை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. கிளிக் ஹியர் இன்டர்ன்ஷிப் பாலிசின்னு சொல்லி இருக்குதா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தற்பொழுது ஆதார் துறையிலிருந்து இன்டர்ன்ஷிப்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்திருக்கு. இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு இன்டர்ன் மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸ்டேட் வைஸாக கூட உங்களுக்கு வேலை வாய்ப்பு விட்டுருக்காங்க. ஆதார் துறையினுடைய ஹெட் ஆஃபீஸாக இருக்கட்டும், டெக்னாலஜி சென்டராக இருக்கட்டும், அண்ட் ரீஜனல் ஆஃபீஸஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே உங்களுக்கான வேலை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்ன்ஸ்க்கான குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். குறைந்தது 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். டெக்னிக்கல் ஃபீல்டுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடெக் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிஇ, அதே மாதிரி பேச்சுலரில் டிசைன் படித்தவங்க, பேச்சுலரில் கிராஃபிக்ஸ் முடித்தவங்க ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு இன்டர்ன் தான். அதனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரீசன்ட் பாஸ்ட் அவுட்டும் எலிஜிபிள் தான். இப்போ நீங்கள் 2025 பாஸ்ட் அவுட் ஆயிருக்கீங்க பிடெக், பிஇ, பி டிசைன், பி கிராஃபிக், டெக்னிக்கல் ஃபீல்டில் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்டர்ன் மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஆஃபர் பண்ணுவாங்க. ஃபைனல் இயர் அல்லது ப்ரீ ஃபைனல் இயர், அதாவது தேர்ட் இயர் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை ஃபைனல் இயர் ஃபோர்த் இயர் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ரீசன்ட் பாஸ்ட் அவுட் ஆன 2025 பாஸ்ட் அவுட்டும் இதற்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட்டில் நீங்கள் டெக்னிக்கல் ஃபீல்டு முடிச்சிருக்கீங்க, அதாவது எம்இஎம்டெக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். மாஸ்டர் இன் டிசைன் படித்தவங்க, மாஸ்டரில் இன்ஃபர்மேஷன் டிசைன் படித்தவங்க, மாஸ்டர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எம்சிஏ படித்தவங்களும் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். சேம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஃபைனல் இயர் ஆர் ப்ரீ ஃபைனல் இயர், ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க 2025 பாஸ்ட் அவுட் மாஸ்டர் டிகிரியில் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது டிகிரியில் பார்த்தீங்கன்னா லீகல் படித்தவங்க, காமர்ஸ் படித்தவங்க, அக்கௌண்ட்ஸ் முடித்தவங்க, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தவங்க, ஃபைனான்ஸ், மாஸ் கம்யூனிகேஷன், மேக்ஸில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா, பிஎஸ்சியில் மேக்ஸ் முடிச்சிருக்கீங்க, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரீசன்ட் கிராஜுவேட்ஸ் 2025 பாஸ்ட் அவுட்டும் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு இன்டர்ன்ஷிப் தான், பட் உங்களுக்கு டெக்னிக்கலாகவும் கேட்டிருக்காங்க, நான் டெக்னிக்கலாகவும் கேட்டிருக்காங்க. சேம் உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட்டில் லீகல், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபைனான்ஸில் முடித்தவங்க, மாஸ் கம்யூனிகேஷன் ஆர் எனி அதர் ஃபீல்டு அதற்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் இதற்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். இதுவும் உங்களுக்கு டெக்னிக்கல் ஃபீல்டில் தான் கேட்டிருக்காங்க. டேட்டா பிரைவசி, சைபர் செக்யூரிட்டி, டிஜிட்டல் எக்கனாமி, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கீங்களா, ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த இன்டர்ன்ஷிப்க்கு எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணுங்கள். பிளேஸ் ஆஃப் இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய டெக்னாலஜி சென்டர், அதே மாதிரி பெங்களூரில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸ் அண்ட் ஒரு ரீஜனல் வைஸாக இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃபீஸில் வேலை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா பிடெக் முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஒரு ரீசன்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஃபீல்டுக்கு உங்களுக்கு 30,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. சரிங்களா, ஸ்டைஃபண்டு மந்த்லி 30,000 கிடைக்குது. போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு நீங்கள் டெக்னிக்கல் ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 40,000 உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்குது. எம்பிஏ இல்லைனா பிஹெச்டிஏ முடிச்சுட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 40,000 கொடுக்குறாங்க. அதே மாதிரி கிராஜுவேட்டில் பார்த்தீங்கன்னா காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரி நான் டெக்னிக்கலில் முடிச்சுட்டு நீங்கள் இன்டர்ன் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 20,000 உங்களுக்கு சேலரி. போஸ்ட் கிராஜுவேட்டில் முடிச்சவங்களுக்கு 30,000. அண்ட் இதில் ரிசர்ச் பண்ணுவாங்க பாருங்கள், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50,000 ப்ளஸ் ஒரு 40,000, கிட்டத்தட்ட 90,000 ரிசர்ச்சில், பிஹெச்டி ரிசர்ச்சில் இன்டர்னாக ஜாயின் பண்ணவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்டர்னுடைய பீரியட் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வாரத்திலிருந்து 1 வருடம் வரைக்கும் இருக்கும். எவ்வளவு நாட்கள் அப்படிங்கிறத அக்யூரேட்டாக சொல்லலை, பட் உங்களுக்கு 6 வீக்ஸ்ல இருந்து 1 இயர் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்டர்னை தெளிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் எண்ட் ஆஃப் த இன்டர்ன்ஷிப்பில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ பாதியிலே நீங்கள் இன்டர்னை குவைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. செலக்ஷன் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ தான் வைப்பாங்க.
இன்டர்வியூ ஆல்சோ விர்ச்சுவல் இன்டர்வியூவாக இருக்கலாம், இல்லைனா டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ கூட வைப்பாங்க. வேகன்சி எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க, ஈச் டிவிஷன் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ், அதாவது ஒரு ஹெட் ஆஃபீஸில் 4 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ நாடு முழுவதும் நிறைய டிவிஷன் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே ஒரு டிவிஷன் ஆஃப் ஹெட் ஆஃபீஸில் 4 வேகன்சி, 4 இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஈச் ரீஜனல் ஆஃபீஸ், ஸோ நாடு முழுவதும் ரீஜனல் ஆஃபீஸ் நிறைய இருக்குது. ஒரு ரீஜனல் ஆஃபீஸில் 5 வேகன்சி இந்த மாதிரி. ஸோ நாடு முழுவதும் டெக்னாலஜி சென்டரில் உங்களுக்கு 30 வேகன்சி. அதே மாதிரி ஈச் ஸ்டேட் ஆஃபீஸ், ஒரு ஸ்டேட்டில் வந்து ஆஃபீஸ் இருக்குது. நம்ம தமிழகத்தில் ஸ்டேட் ஆஃபீஸ் இருக்குது, ஆதாருடைய ஸ்டேட் ஆஃபீஸ், அங்கே 2 வேகன்சி. அப்போ நம்ம தமிழகத்துக்கு 2 வேகன்சி இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் நாடு முழுவதும் பார்க்குறீங்க அப்படின்னா ஈச் ஸ்டேட் ஆஃபீஸில் ஒரு ஸ்டேட் ஆஃபீஸ்க்கு 2 அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் எண்டில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபில் பண்ணுங்கள். அதாவது பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ எல்லாமே தெளிவாக ஃபில் பண்ணிடுங்க. பிளேஸ் ஆஃப் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து நான் சொல்கிற அட்ரஸை நீங்கள் இன்புட் பண்ணுங்கள். அதாவது ஆதார் துறையினுடைய ரீஜனல் ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லொக்கேஷன் ஆஃப் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற அட்ரஸில் நமக்கு பக்கத்தில் இருக்கிற பெங்களூர் அட்ரஸை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ வேலை வாய்ப்பு பெங்களூரில் தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்டேட் வைஸாக வந்து ஆஃபீஸ் இருக்குது. அப்போ நம்ம தமிழகத்துலேயும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்குது. பட் நியர்பை ரீஜனல் ஆஃபீஸ் வந்து பெங்களூர் மட்டும்தான், சரிங்களா? ஸ்டேட் ஆஃபீஸ் வந்து வேறு, ஓகேவா? அப்போ நம்ம தமிழகத்துலேயும் உங்களுக்கு வேலைகள் இருக்குது, அதர் ஸ்டேட்லேயும் வேலைகள் இருக்குது. ஸோ எங்கேனாலும் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கணும். இது ஜஸ்ட் இன்டர்ன்ஷிப் தான், பட் நல்ல சேலரி உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக கிடைக்குது. அப்படிங்கிறதுனால இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு, ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இந்த இமெயிலுக்கு நீங்கள் சென்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி இந்த இமெயிலுக்கு நீங்கள் சென்ட் பண்ணி கொடுத்துருங்க. லாஸ்ட் டேட் வந்து மென்ஷன் பண்ணலை, எப்போனாலும் க்ளோஸ் ஆகலாம். ஒன்ஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகுது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ ரீஜனல் ஆஃபீஸ் பெங்களூர் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா வீட்டில் இருந்தபடி விர்ச்சுவல் இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம், நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம், ஏர்ன் பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் த இன்டர்ன்ஷிப்பில் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கவர்மெண்ட் சைடில் ப்ரொவைட் பண்ணுறதுனால இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you, bye.